தமிழகம் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்படுகின்றன. முந்தைய ஆண்டுகளைப் போல் இல்லாமல் இந்த ஆண்டு மாநில மற்றும் மாவட்ட அளவிலான ரேங்க் பட்டியல் வெளியிடப்படாது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழகம் புதுச்சேரியில் சுமார் 9,30,000க்கும் அதிகமான மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதினர். பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 10 மணிக்கு அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் வெளியாகிறது. தேர்வு முடிவுகளை www.tnresults.in, tnresults.nic.in, tnresults.gov.in ஆகிய இணையதளங்களில் பார்க்க தேர்வுத்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. மேலும் பள்ளி மாணவர்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கும் தேர்வுத்துறையே முடிவுகளை அனுப்பி வைக்க முடிவு செய்திருக்கிறது. +2 தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுப்பதால் மனமுடையும் மாணவர்கள் விபரீத முடிவுகள் எடுப்பதை தடுக்கும் நோக்கத்துடன் 104 என்ற தொலைபேசி எண்ணில் இலவச கவுன்சிலிங் வழங்கப்படுகிறது. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை தொலைபேசி வாயிலாக பெற முடியும் என தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வு மையம் மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. 24 மணி நேரமும் செயல்படும் இந்த 104 எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் இலவச ஆலோசனைகளை பெறலாம். பொதுத் தேர்வு முடிவுகளை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து 8 உளவியல் நிபுணர்கள் மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குகின்றனர். தமிழக அரசுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் வரும் 15ஆம் தேதி திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகை ஆகியவை குறித்து பல்லவன் இல்லத்தில் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அரசு அறிவித்த 750 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை எந்த விதத்தில் பலனளிக்காது என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். இதனையடுத்து வரும் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் எனவும் தொழிற்சங்கத்தினர் அறிவித்தனர். எந்த வகையிலும் எங்களுக்கு உதவாது. புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும், போக்குவரத்து கழகங்களை செம்மையாக இயக்குவதற்குள்ள பணத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதும் சேர்த்து பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கையினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இவெல்லாவற்றையும் சேர்த்து அறிவிப்பு திருப்தி இல்லை என்கிற அடிப்படையில் வேலைநிறுத்தம் தொடரும் என்கிற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற தலைவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் அந்தந்த கழகத்திற்கு தொடர்பு கொண்டு கழக மட்டத்தில் இருக்கிற தலைவர்களை எல்லாம் நாங்கள் கலந்து ஆலோசித்து வேறு வழியே இல்லை என்கிற நிலையில் இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். டெல்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படுகிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பான சர்ச்சை குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. மின்னணு வாக்கு இயந்திரத்தில் ஒரு கட்சிக்கு வாக்குகள் பதிவாகுமாறு செய்ய முடியும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதனால் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தல் நடத்த வேண்டும் என கோரி அந்த கட்சிகளின் தலைவர்கள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து வலியுறுத்தினர். மின்னணு இயந்திரத்தில் தவறாக வாக்குப்பதிவாகுமாறு செய்ய முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்ததுடன் ஒருவர் யாருக்கு வாக்களித்தார் என்பதை அறிய அவருக்கு ஒப்புகைச் சீட்டு வழங்கும் எந்திரத்தை இணைக்கவும் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், ஒப்புகைச் சீட்டு எந்திரம், தேர்தல் சீர்திருத்தங்கள் ஆகியவை குறித்து விவாதிப்பதற்காக டெல்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தேவக்கோட்டையிலிருந்து 40 பயணிகளுடன் சென்னை அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதேபோல் புதுக்கோட்டையிலிருந்து மதுரை நோக்கி சென்ற காரும் எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் சென்ற புதுக்கோட்டையைச் சேர்ந்த கணேஷ், சக்திவேல், பாலச்சந்தர், பாஸ்கர், செந்தமிழ் செல்வன் உள்ளிட்ட 5 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் கிரேன் உதவியுடன் விபத்துக்குள்ளான காருக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. தமிழகத்தில் புதிதாக 7 இடங்களில் மணல் குவாரிகள் அமைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் இயந்திரங்கள் மற்றும் மனித ஆற்றலை பயன்படுத்தி இயங்கும் மணல் குவாரிகளுடன் புதிதாக 7 மணல் குவாரிகள் அமைக்க மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீடு ஆணையத்தின் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டுமான பணிகளுக்கு தட்டுப்பாடின்றி மணல் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அரசே மணல் விற்பனை நிலையங்களை அமைத்து மணல் விற்பனை செய்யும் என்றும் விற்பனை நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் செய்திக்குறிப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
டாஸ்மாக் மதுக்கடையை மூட வலியுறுத்தி நாளைய தினம் மதுக்கடை முன்பு புத்தகம் படிக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக 7 வயது சிறுவன் ஆகாஷ் அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடக்கோரி போராட்டம் நடத்திய 7 வயது சிறுவன் ஆகாஷ் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தான் வசிக்கும் சென்னை படூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையினால் அந்த பகுதியில் உள்ள கல்லூரி மாணவர்கள் கூட மது பழக்கத்திற்கு அடிமையாகும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக சிறுவன் ஆகாஷ் வேதனையுடன் தெரிவித்தார். இதனால் படூர் மதுக்கடை முன் காந்திய வழியில் நாளைய தினம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். படிக்கும் போராட்டம் அங்க நான் ஒரு புக் எடுத்து படிப்பேன். அதான் நான் ப்ரொடெஸ்ட். நான் வந்து சாலை மறியல் அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற போராட்டம்லாம் பண்ண மாட்டேன். காந்திய வழியில் போராடுவேன். அதிமுக அணிகள் இணைப்பு முயற்சி தொடர்வதாக தமிழக அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் தங்கமணி, SP வேலுமணி உள்ளிட்டோருடன் கட்சிப் பணிகள் குறித்து நேற்று ஆலோசனை நடத்தினர். அதிமுக அணிகள் இணைப்பு முயற்சி, தேர்தல் ஆணையம் நடத்தவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் போன்றவை தொடர்பாக விவாதிக்க இந்த கூட்டம் நடைபெற்றதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி மற்றும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் அதிமுக அணிகள் இணைப்பு முயற்சி கைவிடப்படவில்லை என்றும் இணைப்பு முயற்சி தொடர்வதாகவும் தெரிவித்தார். கட்சி இணைவனுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடக்குது தம்பி. இதுல என்ன இருக்கு? என்ன பேசுறாங்க? என்னன்னு தம்பி இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஒற்றுமைக்கு பங்க விளைவிக்க நல்லா ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியே சொல்ல முடியாத பல விஷயத்தை. பிறந்து 2 மாதங்களே ஆன பெண் குழந்தைக்கு மிகவும் சிக்கலான இதய அறுவை சிகிச்சையை மும்பையைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். மும்பையின் கல்யாண் பகுதியைச் சேர்ந்த வினோத் விசாகா தம்பதிக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன் அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. விதிஷா என பெயரிடப்பட்டிருக்கும் அந்த குழந்தைக்கு இதயத்தில் உள்ள இரத்த குழாய்கள் பிறவியிலேயே மாறி இருந்ததை கண்டறிந்தனர். இதன் காரணமாக அந்த குழந்தைக்கு உடனடியாக இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் சுமார் 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இதயத்தின் இரத்த குழாய்களை சீரமைத்தனர். சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சிகிச்சைக்கு பெரும் பகுதி பணம் தொண்டு உள்ளம் படைத்தவர்கள் மூலம் கிடைத்தது. விழுப்புரம் அருகே வியாபாரி வீட்டின் பூட்டை உடைத்து 35 பவுன் நகை மற்றும் 1,50,000 ரூபாய் பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் அருகே உள்ள புடாகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சம்பந்தமூர்த்தி. இவர் காலை வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு கடைக்கு சென்றுள்ளார். இவரது மனைவி மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 35 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,50,000 ரூபாய் பணம் கொள்ளை போயுள்ளது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விழுப்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் காலையில் ஒரு 9 மணி அளவு கடைக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கார அம்மா 9 மணி மேலே பால்வாடிக்கு ஜானிபுரம் போயிட்டாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவங்க வந்து மறுபடியும் ஜானிபுரம் டியூட்டி முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது கடையெல்லாம் உடைச்சி வீட்டை உடைச்சி கதவெல்லாம் இது பண்ணி பீரோவெல்லாம் திறந்து நகையும் ரூபாயும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. யாருன்னு தெரியல. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி பெண்கள் மடியேந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நெடுவாசல், நல்லாண்டார் கொல்லை மற்றும் வடகாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியிருக்கும் நிலையில் திட்டம் நிறைவேற்றப்படாது என மத்திய அரசின் உறுதிமொழியை ஏற்று போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிலையில் ஜெம் நிறுவனத்துடன் இணைந்து திட்டம் நிறைவேற்றப்படும் என மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தின் 30வது நாளான நேற்று அந்த பகுதி பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாநகராட்சி மீளவிட்டானில் 5 ரூபாய் காயின் போட்டு 20 லிட்டர் தண்ணீர் பெறும் புதிய முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள மீளவிட்டான் பகுதியில் மாநகராட்சி குடிநீர் குழாய் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. இதனால் அப்பகுதியில் ஆழ்துளாய் அமைத்து நீரை சுத்திகரிப்பு செய்து ஒரு குடம் 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மகளிர் குழு மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்காக புதிய முறையாக 5 ரூபாய் காயினை போட்டவுடன் அங்குள்ள குடிநீர் குழாயில் 20 லிட்டர் தண்ணீர் வரும்படி மின்னணு இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது.
தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட எங்களுக்கு இவ்வாறு செய்து கொடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், எனினும் மாநகராட்சி குடிநீரை இலவசமாக வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வடக்கன்குளத்தில் அரசு அனுமதியின்றி இயங்கி வந்த தனியார் குழந்தைகள் இல்லத்திற்கு சமூக நலத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே தனியார் குழந்தைகள் காப்பகம் ஒன்று உள்ளது. இந்த காப்பகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற 35 குழந்தைகள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். தற்போது பள்ளிக்கு விடுமுறை என்பதால் குழந்தைகள் வீட்டில் உள்ளனர். இந்த நிலையில் குழந்தைகள் இல்லத்திற்கான அரசு பதிவு காலம் முடிவுற்று பதிவை புதுப்பிக்காமல் இல்லத்தை நடத்தி வந்துள்ளனர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தேவ் ஆனந்த் மற்றும் ராதாபுரம் தாசில்தார் ரவிக்குமார் ஆகியோர் குழந்தைகள் இல்லத்திற்கு சீல் வைத்தனர். புதுச்சேரியில் வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி சட்ட வரைவு தொடர்பான மசோதா நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி கூறியிருக்கிறார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஜூலை மாதம் முதல் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, அதனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஏற்படும் இழப்பீடு குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி சட்ட வரைவு மசோதா நிறைவேற்றப்படும் எனவும் கூறியிருக்கிறார். வரியை பொறுத்த வரைக்கும் 5%, 12%, 18%, 28% என்று 4 விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் எங்களுடைய கூட்டத்தில் சொன்னது போல சாதாரண மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற 50% பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக வருகின்ற 18, 19ஆம் தேதி குறிப்பாக நம்முடைய இதில் ஸ்ரீநகரில் எங்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. அதில் எந்த பொருட்களுக்கு எந்த வரி என்பது சம்பந்தமாக நாங்கள் பேச போகிறோம். காணாமல் போன புதுச்சேரி தொழிலதிபர் அவரது தொழிற்சாலை பின்புறம் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் விவேக் பிரசாத் புதுச்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். கடந்த 1ஆம் தேதி முதல் விவேக் பிரசாத்தை காணவில்லை என அவரது மனைவி ஜெயந்தி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் பூந்துறை பகுதியில் விவேக்கிற்கு சொந்தமான தொழிற்சாலையில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது அங்கு கழிவுநீர் தொட்டியில் அவர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். இதனையடுத்து தொழிற்போட்டி காரணமாக விவேக் கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌரவ கொலை செய்து விடுவதாக மிரட்டிய பெற்றோரிடமிருந்து காப்பாற்ற கோரி கமிஷனர் அலுவலகத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்தனர். புளியந்தோப்பு டிகாசா சாலையைச் சேர்ந்தவர் டோம்னிக். இவர் புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த தனது உறவுக்கார பெண்ணான விண்ணரசி என்பவரை கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். விண்ணரசி பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர்களது காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கமிஷனர் அலுவலகம் வந்த இருவரும் தங்களை கௌரவ கொலை செய்ய பெற்றோர் அடியாட்களுடன் தேடி வருவதால் காப்பாற்ற கோரி மனு அளித்தனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். பள்ளி மாணவியை கற்பழித்து கொலை செய்த இளைஞருக்கு மகளிர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முருகாயி என்பவரது மகள் அஸ்வினி 7ஆம் வகுப்பு படிக்கிறார். இவர் அப்பகுதியில் தாயாருடன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பண்டரிநாதன் என்ற இளைஞர் கரும்பு தோட்டத்திற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இவரை திருவண்ணாமலை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு திருவண்ணாமலை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி மேரி ஆன்சலம் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். 302 IPC படி எதிரிக்கு ஆயுள் தண்டனையும், 366A படி 7 வருட கடுங்கால தண்டனையும், போக்சோ ஆக்ட் படி 7 கால கடுங்கால தண்டனையும் ஏக காலமாக அனுபவிக்க வேண்டியதாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மற்ற தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணுன்றது எங்களோட விருப்பம். களக்காடு அருகே கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பேராசிரியர் மகனுடன் நீரில் மூழ்கி பலியானார். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள திருக்குறுங்குடி மலைப்பகுதியில் திருமலை நம்பி கோயில் உள்ளது. இந்த கோவிலுக்கு மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் லட்சுமி நாராயணன் தனது 2 மகன்களுடன் சுவாமி கும்பிட வந்தார். அதற்கு முன்பாக கோவில் அருகில் உள்ள நம்பி ஆற்றில் குளிக்க முயன்றனர். அப்போது லட்சுமி நாராயணனின் மகன் ஆழமுள்ள பகுதியில் சிக்கி நீரில் மூழ்கினார். அவரை காப்பாற்ற பேராசிரியரும் நீரில் குதிக்க அவரும் நீரில் மூழ்க இருவரும் பரிதாபமாக பலியாகினர். மற்றும் ஒரு மகன் ஜெயஸ்ரீ என்பவரும் வனத்துறை அலுவலர்கள் காப்பாற்றினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
திருவள்ளூர் அருகே டாஸ்மாக் கடையை மூடாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் கடையில் இருந்த மது பாட்டில்களை உடைத்து நொறுக்கினர். திருவள்ளூர் மாவட்டம் நாராயணபுரத்தில் அமைந்துள்ள மதுக்கடையால் அப்பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறி கடையை அகற்ற வலியுறுத்தினர். ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கடையை முற்றுகையிட்ட பெண்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் போலீசாரின் தடுப்பையும் மீறி கடைக்குள் நுழைந்த பெண்கள் கடையில் இருந்த மது பாட்டில்களை அடித்து நொறுக்கினர். மேலும் சாலையில் போக்குவரத்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர். கொடைக்கானல் பழனி மலைப்பாதையில் மினி பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 27 பேர் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு ஈரோட்டைச் சேர்ந்த நண்பர்கள் குடும்பத்துடன் மினி பேருந்தில் சுற்றுலா வந்து திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது BL செட் என்ற இடம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 27 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் அவ்வழியாக வந்த சுற்றுலா வண்டிகளில் ஏற்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் தனியார் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து 8 மணி நேரம் இசைக்கருவிகளை இசைத்தும் தீப்பெட்டியில் விழிப்புணர்வு ஓவியம் வரைந்தும் சாதனை படைத்தனர். நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி சுமாஸ்ரீ மற்றும் மாணவர்கள் நவீன், பொன்ஜெரூஸ் ஆகியோர் ட்ரம்ஸ், பேஸ் ட்ரம்ஸ் மற்றும் கடம் ஆகிய இசைக்கருவிகளை தொடர்ந்து 8 மணி நேரம் இசைத்து சாதனை படைத்தனர். காலை 9:30 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த சாதனை நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் காலி தீப்பெட்டிகளை உபயோகித்து மழைநீர் சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஓவியம் வரைந்தனர். சேவ் வாட்டர் சேவ் லைஃப்ங்கிற கான்செப்டை வச்சு நாங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதில் 9500 எம்டி மேட்ச் பாக்ஸ் மேலே நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம தண்ணியை சேமிச்சா தான் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தண்ணி கிடைக்கும். இதனால் நம்ம போதுமான அளவு மரத்தை வளர்த்து தண்ணியை சேமிக்கணும். மானாமதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நிலாசோறு சாப்பிடும் வினோத நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு வைகை ஆற்றில் வீர அழகர் இறங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு நிலாச்சோறு சாப்பிடும் வினோத நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மானாமதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிலாசோறு சாப்பிடும் இந்த நிகழ்ச்சியானது மானாமதுரையில் மட்டும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மணப்பாறையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அப்பகுதி பெண்கள் உருட்டுக்கட்டையால் கடையை அடித்து நொறுக்கினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து அரசன்குளம் களத்து வீட்டில் இயங்கி வந்த டாஸ்மாக் மதுக்கடை அப்பகுதியில் குடியிருப்பு பகுதிக்கு மாற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடையை மூடுவது தொடர்பாக அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் உருட்டுக்கட்டையால் கடையை அடித்து உடைக்க முயன்றனர். இதனால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் திடீரென்று தீப்பற்றி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மீனவர்களுக்கு 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் நிலையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளை பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்காக கடலில் இருந்து கரைக்கு படகுகளை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஃபைபர் படகுகளில் திடீரென தீப்பற்றியிருந்தது. காற்றின் வேகத்தினால் தீ மற்ற படகுகளுக்கும் மளமளவென பரவியது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முயன்றனர். எனினும் படகுகள் முற்றிலும் எரிந்து நாசமாகியது. இதில் 3 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நான் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற போட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஓடாந்து ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணோன்னா அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. பைப்பு ஒரு 5 பைப்பு எரிஞ்சிச்சு. எங்கள் போட்டு ஒன்று எரிஞ்சிச்சு. மொத்தம் எனக்கு மட்டும் ஒரு 20 லட்ச ரூபா கிட்ட இப்போ லாஸ் ஆகிடுச்சு. மறைந்த ராம்கோ குழும தலைவர் மற்றும் சமூக சேவகரான தொழிலதிபர் PR ராமசுப்பிரமணிய ராஜா உடலுக்கு அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். 1964ஆம் ஆண்டு முதல் ராம்கோ குழுமங்களின் தலைவராகவும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட குழு உறுப்பினராகவும் பல்வேறு சமூக பணிகளையும் ஆற்றிய தொழிலதிபர் PR ராமசுப்பிரமணிய ராஜா உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு தமிழக அரசு சார்பில் பால்வளத்துறை அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா மற்றும் அரசு அலுவலர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் தங்களுக்கு உடனடியாக பணி வழங்க கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டத்தில் புதிதாக திறக்கப்படும் டாஸ்மாக் கடைகளில் பணியாளர்கள் நியமனத்தில் மதுரை தெற்கு மண்டல மேலாளர் பாலசுப்ரமணி ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அவரை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூரில் இயங்கி வரும் மதுரை தெற்கு மண்டல டாஸ்மாக் கிடங்கு அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். பின்னர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. Facebook மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டுவதாக பரவிய வதந்தியை நம்பி வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்ததுடன் கடும் வெயிலால் இன்னலுக்கு உள்ளாக்கினர். கடந்த 3 நாட்களாக திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் விஷமிகள் சிலர் Facebook மற்றும் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டுவதாக வதந்தி பரப்பினர். இதனை நம்பி சுற்றுவட்டார மாவட்டங்களில் மட்டுமின்றி சென்னை, ஆந்திரா, கர்நாடகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனால் தண்ணீர் கொட்டாமல் கடும் வெயில் சுட்டரித்ததால் அவர்கள் கடும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.